அந்த சின்ன வயசில் அந்த கருமாரி அம்மனை பார்த்து ரொம்ப ஈர்ப்பு வந்துருச்சு இல்லைங்களா. அதனால் எனக்கு என்னோடய இஷ்ட தெய்வம், என்னோடய வாழும் தெய்வம், என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தெய்வம் எல்லாமே எனக்கு கருமாரி அம்மன். கருமாரி அம்மனெல்லாம் வைக்கிற இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, கருமாரி அம்மன் ஃபோட்டோவை தூக்கி போட்டுட்டாங்க. நான் மென்டலி நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னு என்னன்னு தெரியல. நான் ரொம்ப உடம்பெல்லாம் ஊதி போயிடுச்சு எனக்கு. மென்டலி நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எங்கள் அம்மாவை எடுத்து வெளியே போட்டுட்டாங்க இவங்க, எங்கள் சாமிக்கு ஒத்துக்காது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் நான் அழுகிறேன், என்னை கருமாரி அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு. என்னோடய பெண் கல்யாணத்துக்காக தாலியெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம்ல, சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது நான் அழுகிறேன். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நானே சொல்கிறேன் என் பொண்ணுக்கிட்ட. நான் 7 நாளுக்கு 7 days 27th கல்யாணம், 20th நாங்கள் பூஜை பண்ணுறோம். நான் சொல்கிறேன் கல்யாணம் நடக்காது. இல்லை நீ இப்படி பைத்தியக்காரி மாதிரி வளர்றேன். இல்லை நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு எல்லாம் வந்தீங்க, எல்லாம் கிளம்புங்கலாம் சொல்லிட்டேன். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருச்சு. ஆனால் உண்மையில் அந்த கல்யாணம் நடக்கலை. அப்போ எனக்கு எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே சொல்கிறாங்க, நீ என்னை வழி நடத்துகிறதே அவங்க தான்.